வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் வச்சிட்ருக்கேங்க. நம்ம வாசு பொங்கல் வைப்போம் இல்லையா, அதுதான் வச்சுக்கிட்டுருக்கேன். 1/2 கிலோ அரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு வச்சுருக்கு. 3/4 பாகம் வெந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. குண்டு வெல்லம் 1/4 கிலோ, முந்திரி திராட்சை 50 கிராம், ஏலக்காய் சக்கரை 10 கிராம், பச்சைப்பால் 50 கிராம் 50 ml, நெய் 50 கிராம். இப்போ பார்த்திங்கன்னா பூ மாதிரி வெந்துடுச்சுங்க. இப்போது குண்டு வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. போட்டு கலக்கலாம். எப்பயுமே பொங்க வைக்கிறப்போ இந்த மாதிரி இலக்கமாக வைக்கணும். கெட்டியாக வச்சோன்னா ஆனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும். இப்போ முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட 50 கிராம் நெய்யும் போட்டிருக்குங்க. இப்போது இந்த டைமில் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அதே டைமில் பாலும் பொங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி சக்கரை பொங்கலை செய்து கொடுங்க, சாமிக்கு படைங்க. அவ்வளோதான், நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம் ஊருக்கு. நீங்களும் சந்தோஷமாக பொங்கல் வைங்க. ஹாப்பி பொங்கல். நம்ம சங்ககிரி வெடிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.